சுவாமியே சரணம் ஐயப்பா. மகிஷியை கொண்ட ஐயப்பன் புலி வாகனத்தோட நேரா பந்தல அரண்மனைக்குள்ள வரவும் பந்தல ராஜால இருந்து மந்திரில இருந்து எல்லாருமே செம்ம ஷாக்கு. மகாராணிக்கு என்ன பேசுறதே தெரியல. ஏன்னா இவங்க வந்து வயிற்று வலி தலைவலின்னு சொல்லி புலிப்பால் வேணும்னு அமிச்சது புலியோடயே வராரே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆச்சரியம். அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஐயப்பன் வந்து சாதாரணமான ஒரு குழந்தை இல்ல, அவர் ஒரு தெய்வ குழந்தை. சோ இப்போ ஐயப்பன் என்ன சொன்னாரு, நான் இங்க வந்த வேலை முடிஞ்சது, நான் வந்து உங்களை விட்டு போறேன்னு சொன்னோடனே பந்தல ராஜாக்கு பயங்கர ஃபீலிங். ஐயோ இத்தனை நாள் வந்து ஒரு தெய்வமே நம்ம கூட இருந்திருக்கு, நம்ம அரண்மனை இருக்கு, அவரை நான் என்ன திட்டினேனோ என்ன கொஞ்சினேனோ என்னெல்லாம் ஒரு மனசு நோக்கும்படி பண்ணேனோ, நீங்க என்ன விட்டு போக கூடாதுன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு. ஆனா ஐயப்பன் சொன்னாரு, இல்லப்பா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயே ஆகணும்னு. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு அவர் கேட்டதற்காக ஐயப்பன் சம்மதிச்சு கட்டினதுதான் நாம எல்லாரும் இன்னைக்கு புனித பயணம் போற சபரிமலை. அந்த இடத்தை எப்படி செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காரு, சிம்பிளா ஒரு அம்பு எடுத்து நான் இந்த அம்பை விடுறேன், இது எங்க போய் நிக்கிதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட மாதிரி அவர் அந்த அம்பை விட்டு அது நச்சுன்னு போய் குத்துன இடம் தான் சபரிமலை. அந்த இடத்துல நாம இன்னைக்கு வணங்குற அந்த ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை பண்ணது யார் தெரியுமா? இந்த உலகமே போற்றும் உத்தமரான பரசுராமர். சோ பரசுராமரும் நாரதரும் அகஸ்திய முனிவரும் சேர்ந்துதான் அந்த சிலையை அங்க வச்சதாக ஐதீகம். சோ இதுதான் நாம இவ்வளவு தூரம் வணங்குற அந்த சபரிமலை கோயில் உருவாவதுக்கான ஒரு அற்புதமான ஒரு குட்டி ஸ்டோரி. இதெல்லாம் சரி, இவ்வளவு தூரம் ஐயப்பன் வந்து ஒரு அவதாரமே எடுத்து வந்திருக்காருன்னா யாருக்காக வந்தாரு? மகிஷி அப்படிங்கிற அந்த பயங்கரமான வில்லி. அந்த வில்லிக்கு ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி இருக்கு, அதை உங்களுக்கு சீக்கிரமே சொல்றேன். இப்போதைக்கு எல்லாரும் ஐயப்பனை நினைச்சுக்கிட்டே இருப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.